பிரைஸ் எலோன். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவளுக்கு சொன்னார் என்று மார்க் 4:9 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை என்கிறது கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று நமக்கு அது வலியுறுத்துகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய சத்தத்தின் வல்லமை நம்ம அறியாமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே அதை குறித்த விசுவாசம் என்றிலே நமக்குள்ளே செயல்படாமல் இருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் என்கிறது இந்த ஒழுங்கின்மையாக இருந்த பூமியை ஒழுங்குள்ளதாய் மாற்றியது மாத்திரமல்ல, இருளை அகற்றி அதை மிகவும் சிறப்பாக மாற்றி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய இருள் விலக வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வழிகளில் ஒரு மாற்றத்தை தேவன் நமக்கு உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நாம் அதிக விசுவாசம் உள்ளவர்களாக காதுகளில் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் அதுவே மேன்மையாய் அமையும். ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்கப்பட்டது. அது வார்த்தையாக அவனுடைய காதுகளில் துணிக்கப்பட்டது. அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து ஆண்டவரை பின்பற்றினபடியினாலே அவன் வாழ்க்கையில் பெரிதான ஆசீர்வாதத்தை தன் விசுவாசத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ள முடிந்தது. எனவே அவன் நமக்கு ஒரு விசுவாசத்தின் தகப்பனாய் காணப்படுகிறபடியினாலே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய காதுகளில் கேட்கப்படுகிற கர்த்தருடைய சத்தமாகிய தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ கற்றுக்கொள்வோம். தேவன் நம்மை நிச்சயமாய் மகிமைப்படுவார். கர்த்தர் தேவன் எப்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரோ அதே விதமாய் நம்மையும் ஆசீர்வதித்து தம்முடைய நாமத்தை உங்களிலே மகிமைப்படுத்திக் கொள்வார். ஆமேன்.